வணக்கம் நண்பர்களே அண்ட் மை டியர் ஃபோர்ஸ். இப்போ நான் இன்னமும் அதே இந்த சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் தாங்க நம்ம இருக்கிறோம். இப்போ சில இதுக்கு முந்தின வீடியோவில் நம்மளை ஒரு ரஷ்யன் ஃப்ரெண்டு இறக்கி விட்டு போனார் ஹோட்டலில். சரி, இப்போ மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு சின்னதாக ஒரு ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பேலஸ்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்குறோம். இந்த முன்னாடி போகிறாங்க ஒரு பேக்கை மாட்டிட்டு. அவர் தாங்க கைடு. ஆக்சுவலி அவர் ஈரானியன், ஒரு நல்ல டிரான்ஸ்லேட்டர். சூப்பராக நமக்கு விஷயத்தெலாம் சொல்லி கொடுத்தாருங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அப்படியே இந்த சைடில் இருக்கிற பில்டிங்கெலாம் பார்த்துட்டு இப்படியே வரும்போது நிறைய கூட்டமாக இருந்துச்சு அந்த இடத்துல. அவர் பார்க்குறோம், திடீர்னு ஒரு ஆளை காணும். சரி, டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு போகலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடி போயிட்டுருக்கிறாரு அவர். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனிவே என்ஜாய் பண்ணுங்களேன். இங்கே ஒரு வாக்கிங் டூர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆசமான ஒரு விஷயங்க. அது ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. அது இந்த சூப்பர் மார்க்கெட்னு சொல்ல முடியாதுங்க இதை. ஏன்னா சூப்பர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு சின்ன சைஸில் தான் இருக்கணும். இதெல்லாம் ஒரு 100 ஏக்கருக்கு மேலே, 11 ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பர்ச்சேசிங் பிளேஸ் அது, கமர்ஷியல் பிளேஸ் அது. ரொம்ப அற்புதமான ஒரு இது. நீங்கள் உள்ளே அவர் டோரை திறந்து உள்ளே போனார் பார்த்தீங்களா, அதுலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு டாலர் இருக்குது, எனக்கு ரூபிள்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா. அப்படியா, சரி வா உள்ளே அப்படி போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார். இது ஒரு பேங்க், அங்கே அஃபிஷியலாக வச்சுருக்காங்க, ப்ரைவேட் பேங்க் தான் அது. இன்றைக்கி இந்த கரன்சி வேல்யூ என்ன அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்டேன். அவர் இப்போ செக் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. செக் பண்ணிவிட்டு எனக்கு இப்போ அவர் சொல்லுவாருங்க அது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த நாட்டுக்கு போகிறோமோ அந்த நாடோட பணம் நமக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுங்க. அதனால் ஒரு புத்திசாலித்தனமாக இதை நம்ம நமக்கு பணம் நஷ்டப்படாமல் எந்தெந்த இடத்துல மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே நம்ம யோசித்து சரி பண்ணிக்கணுங்க. இல்லைன்னு வச்சிங்களேன், நம்ம நிறைய ஆயிரங்கள் இழக்க வேண்டியிருக்கும். இப்போ நான் இந்த மாலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வேறு ஒரு 2 இடத்துல நான் சேஞ்ச் பண்ணேன். எனக்கு அவங்க வெறும் 78 ரூபா தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த மாலுக்குள்ளே வரும்பொழுது இன்னும் கம்மியாக இருக்குமோ நினச்சேன். ஆனால் இங்கே என்ன தெரியுங்களா, எனக்கு 80 ரூபா கொடுத்தாங்க. $1 80 ரூபிள்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த சந்திரமண்டலத்தில் இறங்கின முதல் ரஷ்ய மனுஷன் யாருன்ட்டு. அவன் ஆடு வச்சுட்ருக்கான். சொல்ல முடியாதுங்க ரஷ்யாக்காரனுங்கள. நாளைக்கு ஆடை கூட அங்கே கொண்டு போய் மேய்ச்சாலும் மேய்ப்பானுங்க. அந்த அறிவாளிகள் அவனுங்கெல்லாம். அதை முடிச்சுட்டு சரி வா உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் ஏதோ வாங்கணுமே, ஃப்ரூட்ஸ் வாங்கணும் அப்படின்னாரு. எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு நைட்டுக்கு எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். சரின்ட்டு அதான் வாங்கலான்ட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அது ஒரு பெரிய கிரேட் மாலுங்க அது. அங்கே போனோம், அந்த ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தோம். ப்ரைஸ்லாம் ரொம்ப ரீசனபுளாக இருந்துச்சுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அதெல்லாம் பாருங்களேன், எல்லாம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ். அது 150 ரூபாங்க அந்த ஒரு கிலோ அது. ஆனால் இந்த குவாலிட்டி கிடைக்குமான்னு தெரியல. நம்ம ஊரெல்லாம் கிடைக்கும், பட் ஆனால் இந்த விலைக்கு கொடுப்பாங்களான்னு தெரியாதுங்க. பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் அது. இது இப்போ நான் முதல்ல பார்க்கும்போது எனக்கு இதில் நான் பார்க்காத நிறைய பழங்கள் பார்த்துருக்கேன். அந்த பழத்தோட பேர்கள்லாம் கூட எடுத்துருக்கேன். பாருங்கள், பிள்ளைங்களை கொண்டு போய் எப்படி தூங்க வச்சுட்ருக்கானுங்கன்ட்டு. வேண்டாம் பாவீங்களே. பக்கத்தில் பாருங்கள் ஃப்ரூட்ஸ் என்ன கலராக வச்சுருக்கான். குடமிளகாய். இடத்துல இஞ்சி பழத்தை வாங்கலான்னு பார்த்தேன், அது வேண்டான்ட்டாங்க. கடைசியாக அந்த பீட்ஸ் நம்ம ஊரில் இருக்கிற அந்த பேரிக்காய் சொல்லுவோம் இல்லைங்களா, அது வாங்கலான்ட்டு வாங்கினோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் இப்போ என்னுடைய கைடு இருக்காருங்களா, அவர் என்ன பண்ணுவார்னா எனக்கு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணி கொடுக்குறாரு. இப்போ அந்த கடை இந்த கடைன்னு சொல்லுவோம் நம்ம ஊர் மாதிரியே, வேயிங் மிஷின் நம்மளே தான் கொண்டு போய் வச்சு அதில் இது பண்ணணும். அது என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இப்போ அப்டேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு மெஷினரி வச்சுருக்காங்க. அது கொண்டு வைக்கிறாரு பாருங்கள். அது என்ன ஃப்ரூட் அப்படிங்கிறது கூட அதுவே ஸ்க்ரீன் பண்ணி நீ கொண்டு வந்திருக்கு இது தாண்டா, இதில் இத்தனை கிலோ இருக்குது, இதுக்கு இவ்வளோ தாண்டா விலை எடுத்து ஒட்டிட்டு போய் காசு அங்கே கொடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப இது ஒரு அட்வான்ஸ்டு ஒரு
எனக்கே நல்லா தெரியுங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ரொம்ப லெங்க்தியாக தான் போயிட்டுருக்குது. நான் எதுவுமே எடிட் பண்ணாமல் ஆஸ் இட் இஸ் அப்படியே உங்களுக்கு தான் நான் அப்லோட் பண்ணி கொடுக்குறேன். இது பாருங்கள், நிறைய பேருக்கு வந்து அது முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு தெரியும். சில பேருக்கு வந்துட்டு பிடிக்கல அப்படிங்கும்போது கொஞ்சம் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணி அடுத்தடுத்து அப்படி பாருங்கள். கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஏன்டா இது என்ன ஒரு அற்புதமான விஷயமா? அது வந்து யாரும் பார்க்காத ஒரு விஷயமா? நம்ம ஊர்லலாம் சூப்பர் மார்க்கெட் சாதாரண தெரு கடையிலேயே வந்து தட்டுவண்டில் வச்சு தள்ளிக்கிட்டே இதெல்லாம் போட்டு விற்கிறாங்க. இது என்னமோ ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். ஆக்சுவலி அப்படி கிடையாதுங்க. இது இதில் ஒரு தராதரம் அப்படின்னு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாட்டு மக்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான எந்த விதமான கலப்பிடம் இல்லாத ஆர்கானிக்காக இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு உணவு பண்டங்கள் எல்லாம் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு சில நாடுகள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதில் இப்போ இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இருக்குது. பட் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறது அதுவும் கூட உங்களுக்கு 100% வந்து ஆர்கானிக்காக கிடையாதுங்க. அது கொஞ்சம் கம்மிங்க. அதில் வந்து அங்கேயே எழுதி போட்டிருக்காங்க, இது ஆர்கானிக், இது நான் ஆர்கானிக் அப்படிலாம் எழுதி போட்டிருக்காங்க. என்ன பாருங்களேன், ஏதோ பெருசாக விட இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இதெல்லாம் வாங்கக்கூடாது. இந்த பக்கம் பாருங்களேன், வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை அப்படியே சஜஸ்ட் கொடுப்பேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊர்லலாம் தெருக்கடி சும்மா தட்டு வண்டிலே விற்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து சாதாரணமாக சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஆக்சுவலி அதை வந்து பெரிய மதிப்பு கொடுத்து அதை தாங்க வாங்கி சாப்பிட்ணும். உண்மையிலேயே அதில் ஒரு ஆரோக்கியம் நிறைய நிறைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த கிராமத்து சைடில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களும் சின்ன சின்ன இந்த கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ரசாயன உரங்கள்லாம் போடுவாங்க தான். இருந்தாலும் அந்த மண் வந்து அந்த அளவுக்குலாம் வந்து வீணாக போகாமலே ஒரு இயற்கையில் கலந்தா மாதிரியே இருக்கும். பர்சன்டேஜ் கம்மி, அவ்வளோதான், கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். இங்கே பாருங்களேன், இந்த மாலில் சரி சாதாரண ஒரு சின்னதாக ஒரு மார்க்கெட் மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு உள்ளே போனால், இங்கே இதே இந்த பெரிய மால்லங்க ஒரு பக்கம் ஃப்ரெஷ்ஷாக மீட் வச்சுருக்கானுங்க, இன்னொரு பக்கம் குக் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து வாங்கி உங்களுக்கு இது வேணும் அது வேணும் நீங்கள் வந்து சொல்லி ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உடனே எடுக்கிறாங்க, எடுத்து கொண்டுட்டு போய் வச்சு ஒரு அவனில் வச்சு ஹீட் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு 2 மணி நேரம் தாங்குற மாதிரி ஒரு பேக்கிங்லாம் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரீசனபிள் ப்ரைஸ், ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. இது இன்னும் நீங்கள் ஃபர்தராக பாருங்களேன், உங்களுக்கு நல்லாவே பிடிக்கும் அது. இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் ஒரு கேரண்டிடாக சொல்ல முடியாதுங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது அப்படி பாருங்கள். ஏன்னா அப்படி தான் நம்ம வந்து லைஃப்பை ஒரு ஜாய்ஃபுல்லாக லீட் பண்ணணும். பாருங்க, இந்த ஃபுட்டெல்லாம் ஆக்சுவலி என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஓனாக வந்து குக் பண்ணணும், அந்த ஒரு பெஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் யாருமே பண்ணாத ஒரு டிஃப்ரெண்ட்டு ஒரு ஃப்ளேவரில் ஒரு டிஃப்ரெண்ட் அரோமாவிலலாம் செய்யணும் வந்து எப்பவுமே எனக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் உண்டு. பட் எனக்கு இப்போலாம் செய்யறதுக்கான அந்த சான்சஸ் கிடையாது. இவ்வளோ லெங்க்த்தியாக ஒரே இடத்துல நின்று பண்ணிகிட்டு இருக்குது பார்க்குற எனக்கே இவ்வளோ போர் அடிக்குதுன்னா நீங்கள் எப்படி தான் பார்க்க போகிறீங்கன்னு தெரியல. தயவு செஞ்சு நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்றீங்க, இல்லைன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டு விட்டுட்டு நீங்கள் பொருள் வேறு அடுத்து ஏதாவது இதை பண்ணியிருக்கேனான்னு பாருங்கள், பார்த்து அதாவது கொஞ்சம் இது பண்ணிக்கிங்க. ஆனால் இதில் பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வாங்கிட்டு போனோமா, வாங்கிட்டு போய் ஹோட்டல் ரூமில் கொண்டு வச்சேன் பாருங்கள், அவ்வளோதான். அப்படியே வச்சுருந்தா 2 நாள் அப்படியே ஹோட்டல் ரூமில் வச்சு 3ஆவது நாள் தூக்கி ஒரே அந்த டஸ்ட்பினில் போட்டு விட்டுட்டு நாங்கள் அங்கே ஹோட்டலில் கொடுத்த அந்த பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டோம். அப்புறம் மத்தியானம் எங்கேயோ ஒரு லஞ்ச் பண்ணோம், நல்லா இருந்துச்சு.
நான் எவ்வளோ ஐட்டம் வாங்கிட்டு இருக்கேன் பாருங்களேன். இது எதுக்குடா வாங்கினேன், எனக்கே பயங்கர கோவம் வந்துருச்சுங்க எனக்கு. ம். நான் ஆக்சுவலி எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் ஒன்று ஒன்றா அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் அந்த கைட்டை. அவர் வந்து இதுன்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். இன்னும் அவர் நல்ல அந்த ரஷ்யன் லாங்குவேஜ் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறாருங்க அவர். இது பாருங்கள், இது வந்து எந்த பக்கம்லாம் போக மாட்டேன், எனக்கு இதெல்லாம் முடியாது பாருங்க. சும்மா எல்லாருக்கும் தெரியணுமே அப்படிங்கிறதுக்காக தான். இந்த ஆத்தா பார்த்தீங்களா என்ன, அது ஏன் அந்த ஆத்தா இந்த இடத்துல தேடிட்டு தெரில. அவர் தாங்க நம்ம கைடு. அவர் பேர் அலி. இதை எப்படி சொல்லலாம், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்துட்டான் வளர்ந்துட்டான் வாழணும் அப்படிங்கும் போதெல்லாம் எதையாவது நம்ம சாகிறதுக்கு முன்னாடி நம்ம உயிர் வாழணுங்கிறதுக்கு பணம் சம்பாதிக்கணும், நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும், நாடு நாடு அலையிறாங்க. அதில் நான் பார்த்த பல மனிதர்களில் இவரும் ஒருத்தர். இவர் வந்து அன்மேரிடுங்க. இவர் வந்து ஏஜ் அபவுட் 50+. கேட்டேன் ஏன் அலி அப்படின்னு. அதை பற்றி அவர் ஒன்றுமே சிரிக்கல. அப்படி லைஸாக அப்படி சிரிச்சுட்டு கமான் லெட்ஸ் கோ ஃபார் இட் அப்படின்ற அழைச்சிட்டு போயிட்டார். இதில் வந்து பெரிய வெல் ப்ரிப்பேர்டாக அவர் எனக்கு என்ன சொல்கிறாருன்னா, சரி இந்த சாப்பாடெல்லாம் அப்படி ரெடிமேடாக கொடுத்துட்டேன், எடுத்துகிட்டு போகிறேன், நீ ஹோட்டலில் போய் வச்சுட்டு எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு கேட்டார். ஆமாம் தானே, அதுதான் எனக்கு தெரிலண்ணே. வா உனக்கு நான் பிளேட்டு வாங்கி தரேன், கப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி கொடுத்தாரு. நாங்கள் வந்து அன்றைக்கி 29,000 ரூபூஸ் வாங்கினேங்க. அது நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட ஒரு 32,000 ரூபா, 30,000 கிட்டத்தட்ட வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ இதுக்கு வாங்கினோம். அட ஏன் போங்க நீங்கள், அந்த ஆள் தான் அப்படியே பேக்கிங்லாம் பண்ணி கொடுத்தாரு, எடுத்துகிட்டு போனோம். ஏதோ கொஞ்சம் யூஸ் பண்ணோம். பட் கொஞ்சம் நம்ம அந்த பிளேட்ஸ் வகைரா அந்த மாதிரி அந்த கப்பு அந்த மாதிரி ஐட்டம், அந்த ஸ்பூன்ஸு அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம வந்து இந்தியா எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் அவர் எங்கிட்ட என்ன ஒரு சஜஷன் கொடுத்தாருன்னா, சரி இங்கே எடுத்துகிட்டு போகிறீங்களே, அதில் கொஞ்சம் நீங்கள் இந்தியன்ஸ் நிறைய ஸ்பைசஸ் சாப்பிடுவீங்களே, அது காரமாக இருக்காது அப்படின்ட்டு வாங்க உங்களுக்கு நான் வாங்கி தரேன்னு எங்கேயோ எனக்கு ஒரு மிளகாத்தூள் வாங்கி கொடுத்து கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறாரு அவர். அங்கே பாருங்கள், அவரே தேடி பிடிச்சி இது நல்லாயிருக்கும், அந்த பிராண்ட் நல்லாயிருக்கும், இந்த பிராண்ட் இப்படி பாருங்களேன் அப்படின்னு பார்த்தேன். பட் அதை சாப்பிட போகிறோமா இல்லையா அப்படிங்கிறத விட அவர் வந்து ஆஸ் அ ஈரானியன், நம்ம வந்து ஒரு இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம், 2 பேருக்கும் பொதுவான ஒரு நாட்டில் 2 பேர் சந்திக்கிறோம், இதில் நீங்கள் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் வந்து ஒரு எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னால் வெளிநாட்டிலே தான் இருக்கேன், இந்தியாவில் இருக்கவே கிடையாது. நான் பார்த்துருக்கோம். இருந்தாலும் அவர் அதை மாதிரி நம்மளை கூப்பிட்டு போய் சரி உங்களுக்கு இப்படி செஞ்சால் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு அவர் நம்ம கொடுத்த அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இட்ஸ் அ வெரி பாருங்கள். அவரே வாங்கிட்டு வந்து நீனே எல்லாத்தையும் பேக் பண்ணி எடியா அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம பேப்பர் கொடுத்துட்டோம். அது பாருங்கள் எவ்வளோ ஒரு கைண்ட் பர்சனாக இருக்காங்க அப்படின்னா, இந்த கைடுன்னா அப்படி தான் இருப்பாங்களோ. நான் வந்து கைடு வச்சுட்டு நான் நிறைய இடங்கள்லாம் போய் பார்த்தது கிடையாதுங்க. நான் போன இடத்துல எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து சோலோவாக இல்லைன்னா வந்து நானே வந்து அதுக்கான என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை அப்படி எடுத்துகிட்டு போவேன். இப்படி இந்த டைம் நான் ரஷ்யா போகும்போது எனக்கு ஒரு கைடு வேணும் அப்படின்னு பர்டிகுலராக நான் 2 இடத்துலையுமே, மாஸ்கோலையும் சரி இந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்லேயும் சரி நான் எடுத்துகிட்டு போனேன். 2 இடத்துலையுமே அந்த கைடோட அந்த எப்படி சொல்கிறதுங்க, அந்த ப்ரெசன்டேஷன், அவங்க வந்து நம்மளை அழைச்சிட்டு போகிற விதம், நமக்கு அவங்க கொடுக்கக்கூடிய சர்வீசஸ் அதெல்லாம் பார்த்தா ரொம்ப எப்படி சொல்கிறது, இட்ஸ் டோட்டலி அவுட் ஆஃப் மை
ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ப்ளஷர் சூப்பராக இருந்துச்சுங்க. தே ஆர் வெரி குட் ஆக்சுவலி. இப்போ நான் வந்துங்க உங்கள்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்களே அதை பார்த்து முடிச்சுங்க. இப்போ நம்ம வந்து இப்போ எங்கே வந்துட்டோம்னா பர்ச்சேஸ் பண்ணியாச்சுங்க. அப்புறம் அங்கேருந்து வெளியில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த பில்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் கால்ட் அ விண்டர் பேலஸ். இந்த விண்டர் பேலஸ் அப்படிங்கிறது இது எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1732ஆம் ஆண்டு காலகட்டத்திலிருந்து 1917 வரைக்கும் இந்த பில்டிங் வந்து மிகப்பெரிய பேரரசர்களால் அவருடைய வீடும் அதுதான் இருந்துச்சு. அவருடைய அரசாட்சிகள் அங்கே உட்காந்து ஆட்சி பண்ணது எல்லாமே இப்படி தான் இருந்துச்சு. அன்றைக்கு வந்து ஒரு 1712-13 காலகட்டத்தில் ஒரு சின்னதாக தான் ஒரு இடத்த அமைச்சாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அது வந்து அரசர்கள் அப்படியே மாறி மாறி வர 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 அந்த நூற்றாண்டுகள் அவங்க வந்து அப்படியே பெருசு பண்ணாங்க. இது வந்து இப்போ என்னவாயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசர்களுடைய ஆட்சி 1917 அடித்து நொறுக்கப்பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து சோவியத் யூனியனில் மாறினதுக்கப்புறம் இந்த பில்டிங் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு மியூசியமாக மாற்றிட்டாங்க. அதை இந்த வேர்ல்டு லார்ஜஸ்ட் மியூசியம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஆனால் இப்போ இருக்கிறது ஃப்ரான்ஸு. ஆனால் இது வந்து இப்போ 2ஆவதாக சொல்லுவாங்க. நீங்கள் ஹிஸ்ட்ரியில் பார்த்துங்க. நான் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சுக்க போகிறேன். இதை பற்றி இன்னொரு விஷயத்த நான் அடுத்த வீடியோவில் வரும்பொழுது நான் உள்ளே போகிறதெல்லாம் உங்கள்கிட்ட பேசுகிறேன். பாய், வணக்கம், நன்றி.